இன்னைக்கூட அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம். ஈசனோட அருளை பெறுவதற்கு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு மூன்றாவது நாள் சந்திர தரிசனம். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணைகிற அமாவாசை திதி. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு வானத்துல தெரியாது. ஆனா மூன்றாம் நாளான துவிதியை திதியில தெரிகிற நிலவு அழகாவும் பிரகாசமாகவும் இருக்கும். சிவபெருமான் தன்னோட தலையில மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரரா காட்சி தராரு. அதனால மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது, சாட்சாத் பரமேஸ்வரனோட ஒரு பகுதியையே நம்ம தரிசிக்கிற பாக்கியத்தை பெறுகிறோம். மேலும் மூன்றாம் பிறை தரிசனம் செஞ்சா முற்பிறவி பாவங்கள் எல்லாமே நீங்கும். சந்திர தரிசனம் செய்யும் போது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம, அப்படி இல்லைன்னா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி அப்படின்னு தொடர்ந்து உச்சரிச்சா வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி மன அமைதி பெறும். ஜாதகத்துல சந்திர தோஷம் இருக்கிறவங்க இன்று துவிதியை திதியில விரதம் இருந்தால் தோஷம் நீங்கும். சந்திரனோட நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்துல பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதுமே இந்த மூன்றாம் பிறையில தரிசனம் செஞ்சா சந்திரனோட அருளை முழுமையா பெற முடியும். ஒரு தாம்பூல தட்டுல பச்சரிசிய பரப்பி வச்சு அதுக்கு மேல காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு ஏற்றி அதை மேற்கு பக்கமா வச்சு வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் இன்று தானம் தர்மம் செஞ்சா கூட நன்மை கிடைக்கும்.